வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியில இருந்து தனு ராசிக்கு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பெயர்ச்சியாக போறார். இந்த டிசம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அந்த தனு ராசியிலேயே இருக்க போறார். இதனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் விரயஸ்தானமாகப்பட்ட அந்த 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மகர ராசி என்பர்களுக்கு முதல்ல அந்த செவ்வாய் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த செவ்வாய் 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன், நிறைய ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள், அந்த உழைப்பை மட்டுமே தெய்வமாக கருதுபவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அந்த உழைப்பை விட இவர்களுக்கு வேற எந்த விதமான ஒரு வாழ்க்கையுமே தேவைப்படாது. திருமண வாழ்க்கையோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை செய்யணும், இந்த மாதிரியான விஷயத்துல பெரிய அளவுக்கு நாட்டமே இருக்காது. குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மகர ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய மூச்சும் காற்றும் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை இது மட்டுமே இருக்குமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு பொறுப்புகளுக்குமே ஆளாக மாட்டாங்க. இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத்தை அந்த மகர ராசி என்பர்களை தவிர அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சுமப்பாங்க. ஆனால் இவர்களினுடைய வேலை ஒன்லி வருமானத்தை கொடுக்கறது மட்டுமே தான். வீட்டோடைய பொறுப்பெல்லாம் இவர்கள் நிர்வகிக்கவே மாட்டார்கள். நீங்கள் என்னதான் தலைகீழ நின்னாலும் இந்த வீட்டில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர்கள்கிட்ட பதிலே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வீட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இவர்களினுடைய முழு கவனமும் அவர்களினுடைய வேலை மற்றும் தொழில் இது 2 இடத்துல தான் இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துலையுமே இருக்காது. அதே இது அந்த வேலையிலேயோ அந்த தொழிலுக்கோ மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா இரவு பகலாக தூங்காமல் அதை சரி பண்ணுவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடம். ஏற்கனவே இவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இவர்களினுடைய உடல் நலன்ல எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. இவர்களுக்கு தன்னுடைய உடல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் இவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு ஆள் மனதில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம், அதனால் உடல் இருந்தால் தான் நீங்கள் உழைக்கவே முடியும். அது அளவுக்கு அந்த உடலை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உழைப்புன்றதை நீங்கள் முழுமையாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்கும். அதனால சுகஸ்தானம் 12ஆம் இடத்திற்கு போனதுனால அந்த உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால உங்களுடைய ஆள் மனதில் என்ன தோன்றும், நம்மளுடைய உடலை நம்ம கவனிச்சுக்கணும், நம்மளுடைய சுகத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்மளுடைய உடம்புல நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு டிராவல் அப்படின்றதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும். அதுலேயும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட டிராவல் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு பிரயாணங்கள், அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் மிகவும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலில் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அதனால நீங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளையும் அடைய போறாங்க. அதுல எந்த விதமான ஒரு குறையுமே கிடையாது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் கிடையாது. அந்த வேலையில எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு
அமைப்பும் இல்லை. அதனால வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு வேலை ரீதியான ஒரு நல்ல வளர்ச்சிகளும், யாராவது வேலை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்குள்ளேயே, அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலேயே ஒரு அதாவது இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கோங்க. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா சில மகர ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய தசாபுத்தி மோசமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியாக வேலை பாதிப்புகள் வரும். மேடம் எனக்கு அந்த அலுவலகத்தில் வேலை செய்யவே பிடிக்கல, எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறேன், நீங்கள் வேற இப்போ வேலையை விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, நான் வேலையை விடணும்னு நல்லா முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரியான அந்த தசாபுத்தியின் மாற்றங்கள்னால இந்த மாதிரியாகலாம் முடிவெடுக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவசரப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வராமல் ஒரு இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்துல விழறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகளை அதிகப்படியாக தேடுங்க. அப்படி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு ஜாபை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கிடைக்கும். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட திங்கிங்கே நிறைய பேருக்கு இருக்காது. நம்மளுடைய சொந்த ஊரில் சொந்த இடத்துல நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்மளை யாரெல்லாம் ரொம்ப இலக்காரமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் மேடம், நான் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு அதுக்குண்டான ஒரு அமைப்பே வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு யோகங்கள் தான் இருக்கு. வெளிநாடு செல்ல செல்ல உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா, குழந்தை சார்ந்த ஒரு விஷயங்கள்ல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், இல்லை அந்த குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அதிகப்படியாக வந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லை ஏதோ ஒரு ஃபீவர் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால குழந்தைகள்னால கொஞ்சம் மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால மகா காளியை வழிபாடு பண்ணணும். கீழே கமெண்ட் பாக்ஸில் குழந்தைகளுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குது, அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கலாம், இல்லை மகர ராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் காதல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருந்திருக்கலாம், இந்த மாதிரியாக ஏதோ ஒரு குழந்தை ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மகா காளி துணை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காளியை, இந்த மகா காளியை நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் எப்போ நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க, செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க. இந்த டயத்தில் நாங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிறோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6 ராகு காலம் வரும், அந்த இடத்துல நீங்கள் அந்த காளியை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வழக்குகள் இருந்து நீங்கள் வெளிவருவதற்குண்டான ஒரு தருணம். கொஞ்சம் செலவு அதிகமானாலும் கூட அந்த இடத்துல இருந்து நீங்கள் நிவர்த்தியாகி வெளியில் வரணும், அதுதான் உங்களுடைய மெயின் தாட்டாக இருக்கும். அதனால் வம்பு வழக்குகள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், இதிலிருந்துலாம் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாகாளி துணை அப்படின்னு போட்டு செவ்வாய் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.